நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்ப இந்த கோவக்காய் ஃப்ரை போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இப்ப அந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 6 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய்னா நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காவும் சேர்த்து இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃபிளேம்ல வச்சுதாங்க இந்த மசாலா எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்ப ஆன உடனே மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்ப இன்னொரு பேன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காய பொடி, கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி வச்ச கோவக்காவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்ச பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா கோவக்காய் ஃப்ரை ரெடி. இந்த கோவக்காய் ஃப்ரைவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டி அட்டகாசமா இருக்கும்.